ஃபார்முலா 4 கார் பந்தயம் எதுக்காக இதை நடத்துகிறாங்க அப்படிங்கிற கேள்வி பார்த்தோம்னா, இந்தியாவில் முதல் முறையாக சென்னை மாநகரில் இரவு நேர ஃபார்முலா 4 கார் பந்தயம் நாளை தொடங்குது. நீதிமன்ற உத்தரவு கிணங்க இது மாறுபடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட இப்போ நீதிமன்றம் உறுதியாக சொல்லிட்டாங்க, ஃபார்முலா 4 கார் பந்தயத்துக்கு தடை இல்லை நீதிமன்றம் சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் தனியார் அமைப்பு இணைந்து சென்னையில் முதன்முறையாக 3 ஆண்டுகளுக்கு ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த கடந்த ஆண்டு அக்ரிமெண்ட் போடப்பட்டது. ஏற்கனவே கடந்த டிசம்பர் மாதம் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த திட்டமிடப்பட்டிருந்துச்சு. ஆனால் மிக்ஜாம் புயல் மற்றும் வெள்ளம் காரணமாக இது ஒத்திவைக்கப்பட்டது. இதையடுத்து ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1 ஆகிய 2 தினங்களில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த இருப்பதாக அறிவிப்பு வெளியானது. தீவுத்திடலில் தொடங்கி தீவுத்திடலில் முடிவடையும் இந்த கார் பந்தயம் 3.5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு நடத்தப்படுது. ஃபார்முலா கார் அப்படிங்கிறது போட்டியில் பயன்படுத்தப்படக்கூடிய கார் பந்தயங்களில் மிகவும் முதன்மையானது ஃபார்முலா 1 கார் பந்தயங்கள் தான். அது சர்வதேச அளவில் இன்டர்நேஷ்னல் லெவலில் நடத்துவாங்க ஃபார்முலா 1 அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஃபார்முலா 2, ஃபார்முலா 3, ஃபார்முலா 4 அப்படின்னு பல வகைகள்லாம் பிரிக்கப்பட்டிருக்கு. ஃபார்முலா 1 கார் மணிக்கு 372 கிலோமீட்டர் வேகத்தில் போகும். ஆனால் ஃபார்முலா 4 240 கிலோமீட்டர் வேகம் செல்லும் திறன் கொண்டது. இதனால் இந்த போட்டிகளில் பெரும்பாலும் ஜூனியர் வீரர்கள் தான் பங்கு பெறுவார்கள். சென்னை டர்போ ரைடர்ஸ் அணியில் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஐசக் டெமில்வி மற்றும் 17 வயதான ஜெய்டன் ஹாமில்டன் என்ற வீரர்கள் பங்கு பெற இருக்காங்க. காரின் விலை 60 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கும். அதனுடைய ஆரம்ப விலையே ரூபாய் 2125, 2499, 11,899, 16,999 ஆகிய விலை கொடுத்து டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். ஆகஸ்ட் 31ஆம் தேதி மதியம் 2:30 மணியிலிருந்து 5 மணி வரை பயிற்சி சுற்றுகள் நடக்கும். அதுக்கப்புறம் பொழுதுபோக்கு சாகச கார் பந்தய நிகழ்ச்சி நடக்கும். இதைத் தொடர்ந்து தகுதி சுற்றுகள் இரவு 9 மணி வரை நடைபெறும். அதைத் தொடர்ந்து செப்டம்பர் 1ஆம் தேதி கார் பந்தயங்கள் 2 பிரிவுகளாக நடைபெறும். இந்த 2:30 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை நடைபெறும். இடையில பொழுதுபோக்கு கார் சாகச நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுது. டிக்கெட்டுகளை ஆன்லைனில் பேடிஎம் இன்சைடர் ஆப் மற்றும் வெப்சைட்டில் வாங்கிக்கலாம். டிக்கெட் வேணும்னு நினைக்கிறவங்க ஆகஸ்ட் 31ஆம் தேதி நடக்கக்கூடிய போட்டிகளை பார்க்க தனி டிக்கெட்டும், செப்டம்பர் 1ஆம் தேதி நடக்கக்கூடிய போட்டிகளை பார்க்க தனி டிக்கெட்டுகளும் வாங்கணும். 2 நாளும் சேர்த்து பார்க்கணும் அப்படின்னா அதற்கு பேடிஎம் இன்சைடர் ஆப்பில் ஆன்லைனில் தனி பாஸ் வாங்கிக்கணும். உங்களுக்கான டிக்கெட் கிராண்ட் ஸ்டாண்ட் 1 அப்படிங்கிற இடத்துல இருந்தால் நீங்கள் முத்துசாமி மேம்பாலம் பக்கத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கேட் 2க்கு போயிட்டு கிராண்ட் ஸ்டாண்ட் 1 பார்வையாளர் மாடத்தில் அமரலாம். அதே போன்று கிராண்ட் ஸ்டாண்ட் 2, 3, 4, 5 ஆகிய மாடங்களில் அமரணும் அப்படின்னா நீங்கள் கலைவாணர் அரங்கம் பக்கத்தில் வரணும். உங்களுக்கான கார் பார்க்கிங் வசதிகள் கலைவாணர் அரங்கம் மற்றும் எம்எம்சி கிரிக்கெட் மைதானத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது போன்று கோல்ட், பிளாட்டினம் மற்றும் பிரீமியம் ஸ்பான்சர் போன்ற டிக்கெட் வாங்கியிருந்தால் நீங்கள் சென்னை பல்கலைக்கழகம் பக்கத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 6வது கேட்டுக்கு வரணும். அங்கு சென்னை பல்கலைக்கழகம் உள்ளே மற்றும் மெரினா கடற்கரை ஓரம் பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்டு இருக்கு. மாமல்லபுரத்தில் சர்வதேச செஸ் சாம்பியன் போட்டியை வெற்றிகரமாக நடத்தியதை போல அடுத்ததாக இந்திய வரலாற்றில் முதல் முறையாக ஃபார்முலா கார் பந்தயம் நடைபெற இருக்கு. ஒரு நாட்டின் கட்டமைப்பையும் அடிப்படை வசதிகளையும் மேம்படுத்தும் அதே நேரத்தில் வளர்ச்சியடையும் நாடுகள் இத்தகைய போட்டிகளையும் நடத்தினால்தான் சர்வதேச அரங்கில் இடம் பிடிக்க முடியும். அரசியலுக்காக இதெல்லாம் இப்போது தேவையா அப்படின்னு கேட்பது நமது நாட்டில் வழக்கமாக ஒரு விஷயமாக மாறிப்போச்சு.